Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது கார சேமியா. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் சேமியா பாக்கெட் 2 எடுத்துர்க்கேன். ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம லவங்கம் பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை நல்லா போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதோடனே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம 2 கிளாஸ், இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம். 2 சேமியா பாக்கெட்டுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி விட்டுடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம சேமியா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம். நம்மளோட சேமியா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.